ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனலில் இன்றைக்கி சூப்பரான காரசாரமான கருவாட்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கருவாட்டு வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதிக பொருள் தேவையில்லைங்க, கம்மி பொருளே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கருவாடு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் உப்பு சேர்த்து ஒரு சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் கருவாட்டு வறுவல் செய்ய போகிறோம். தோசைக்கல்லை வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகம் சேர்க்க வேணாம். இப்போ நல்லா மசாலாவெல்லாம் எண்ணெயோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லை நம்ம கருவாட்டு வறுவல் சேர்க்கல ரொம்பவும் சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கருவாட்டை பூரா ஒவ்வொன்றா நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு அதிக பொருள் தேவையில்லைங்க. சும்மா மிளகாத்தூள் உப்பு இருந்தாவே போதும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம எல்லா கருவாட்டையும் சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம தோசை திருப்பி வச்சு 2 பெரட்டி விட்டுக்கலாங்க. நம்ம எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ நல்லா கருவாட்டை எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு. பார்க்கவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம கருவாட்டுக்கு நம்ம சிறிதளவு மிளகு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி இடிக்கல்லில் சேர்த்து ஒன்றும் பாதியாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கல நமக்கு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி கருவாட்டில் சேர்த்து சாப்பிடக்கல அந்த இருமல், சளி, காய்ச்சல்லாம் சீக்கிரமாக விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நம்ம இப்போ மிளகு ஒன்றும் பாதியாக இடித்து எடுத்தாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மிளகு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்காங்க. மிளகு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இப்போ நான் இந்த மிளகு நம்ம கருவாட்டில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி மிளகு கருவாட்டில் சேர்த்து நல்லா 2 பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம கருவாட்டு வறுவலை இறக்கிக்கலாங்க. இப்போ கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான காரசாரமான கருவாட்டு வறுவல். இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்து சாப்பிடக்கல கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு அதிக பொருள் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செய்யலாம். கருவாடு பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ மொறுமொறுன்னு வெந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி தோசைக்கல்லில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.